ஹலோ சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 2 ப்ரோஸ் கம்ப்ளீட் புக் பேக் கொஷின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்னா கம்ப்ளீட், ஒன்று விடாமல் எல்லாம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அது மட்டும் பார்த்துட்டு மற்ற எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரியும், இந்த வீடியோ வந்து ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ, ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ப்ரோஸ் கொஞ்சம் நிறைய லெசன்ஸ், நிறைய கொஷின் ஆன்சர் நிறைய வந்து அடாப்ட் பண்ணி வச்சுருக்கு. முக்கியமாக எது இதெல்லாம் எழுதணுமோ அதெல்லாம் வந்துருக்கு. டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இதெல்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே நான் ஒன்று விடாமல் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் டிஸ்கஸ் அண்ட் ஆன்சரும் பார்த்துக்குங்க. மொத்தம் 3 இருக்குது. 3 பார்ட் ஆஃப் டிஸ்கஸ் ஆன்சர் இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு அப்படியே ஆன்சரும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். நீங்கள் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய லெசன். உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கோங்க. மற்றபடி தேவையில்ல அதெல்லாம் நீங்கள் எழுத வேணாம். மற்றபடி நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று தேவைப்படும். அதனால நம்ம சேனலில் எல்லாமே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் ரைட்டிங் முடிச்சிட்டிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த பேஜில் இருக்க பாருங்க, அதுக்கு போயாச்சு. இதையும் வந்து உங்களுக்கு நம்ம கொடுக்குற பாருங்கள். எல்லாமே இதே ஃபார்மேட்டில் தான் இந்த வீடியோ எண்டு வரையும் வரும். நீங்கள் இந்த வீடியோ எண்டு வரையும் தெளிவாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் பார்த்துக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி இந்த ப்ளூ கலரில் பாருங்கள், இது வந்து பாயிண்ட்ஸாக எழுதக்கூடிய கொஷின்ஸ். இந்த கொஷினை வந்து நீங்கள் வந்து பாயிண்ட் வேணால் எழுதணும். இதெல்லாம் வந்து எதுவும் அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸில் நீங்கள் 2 பாயிண்ட் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. தரவாக படிக்கிறத உங்களுக்கு இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்கள் உங்கள் ஓன் க்ரியேஷன் அண்ட் உங்கள் ஓன் வேர்ட்ஸை போட்டு கிராமர் அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடச்சிடும். இதை நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துக்குங்க. இப்போலேருந்து நீங்களாக எழுத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் ஓன் வேர்ட் அண்ட் உங்கள் கிராமர் மிஸ்டேக்ஸ் நீங்கள் காலேஜஸ் அண்ட் ஹையர் ஸ்டடீஸ்லாம் நீங்கள் போகும்போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எழுதுறதுல எவ்வளோ மதிப்பு இருக்குதுன்னு. ஏன்னா அதிலேருந்து உங்களுக்கு தெரியும். நம்ம மெமரி பண்ணி எழுதுறதுக்கும் இதுவும் வேறு. ஸ்கூல் சிஸ்டமே உங்களை மெமரி பண்ணி எழுதுன்னு சொல்லுது. அது தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் ஓன் வேர்ட்ஸ் அண்ட் உங்களோட இங்கிலீஷ் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இப்போலேருந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணால் தான் அப்போ உங்களுக்கு 100% தெளிவான ஆன்சரை கொடுக்க முடியும். இப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலில் உங்களுக்கான ஃபுல் கைடன்ஸும் கொடுக்கும். எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சேனலில் வீடியோ வரும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ண வேண்டியது தான். ஏன்னா மறுபடியும் நம்ம சேனலில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா சந்தேகம் தான். ஏன்னா மறுபடியும் உங்களுக்கு நம்ம சேனலில் ஷோ ஆகுமா ஆகாதான்னு தெரியல. ஏன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ரெக்வஸ்ட்னு வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் வச்சுக்கோங்க. பெல் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பெல் பட்டன் உங்களுக்கு நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் உடலைனா கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா கூட நேரம் உள்ளே போய்ட்டு சப்ஸ்கிரைப் லிஸ்ட்டில் நம்ம சேனல் இருக்கும். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகே, வாங்க இப்போ வந்து நம்ம சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் மாதிரி இருக்கல. இந்த கொஷினுக்கு வந்தாச்சு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் இது எழுத சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு கொஷின்ஸ், அதாவது புக் பேக்லேருந்து கேட்டுறாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு சி, நான் டிக்டேட்டும் பண்ணுறேன், நீங்கள் இதுலேயும் பார்த்துக்குங்க. செகண்டுக்கு டி அண்டு தேர்டுக்கு பி. அடுத்து 4th 5th இருக்கு பாருங்கள். அதை நான் தூக்கிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். 4th ஏ அண்டு 5th நம்ம எப்பொழுதும் போல் 5th வந்து கடைசி ஆப்ஷன். கொஞ்சம் குறிக்கிறது கொஞ்சம் தரடு இருக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் டிக்டேட் பண்ணி கேட்டுருங்க. 5th டி ஆப்ஷன், லாஸ்ட்டு 6th டி ஆப்ஷன் தான். நம்ம டிக்டேட் பண்ணுறதையும் நீங்கள் தெளிவாக கேட்டுக்குங்க. இந்த மாதிரி சூஸ் 1 மார்க் கொஷின்ஸ்லாம் இதாகும். பி பார்ட் கொஷின் வந்து ஒரு மைண்ட் மேப் மாதிரி தான். இது வந்து ஒரு ரோடு மேப். அதாவது இந்த மேப் ஃப்ளோ சார்ட் இருக்குல்ல, பாக்ஸ் 1ல் நீங்கள் என்ன எழுதணும், பாக்ஸ் 2ல் என்ன எழுதணும், அந்த மாதிரி அந்த 6 பாக்ஸ் இருக்குல்ல, 6 பாக்ஸுக்கும் என்னென்ன எழுதணுமோ அது எல்லாமே ப்ரீவியஸாக நான் வந்து கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிலேருந்து அடுத்தடுத்த பாக்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். 6 பாக்ஸுக்குள்ளே தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இது வந்து நான் கைடு ரெஃபரன்ஸ் பண்ணி எழுதுனது. ஏன்னா கைடில் கொடுத்துருக்க வச்சு எழுதுனா லெசன்ஸ் வைஸும் எழுதலாம். நெக்ஸ்ட்டு சி, டெல் தி ஸ்டோரி இன் திஸ் லைன். இந்த ஸ்டோரியை வந்து ஒரு 10 லைனில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. 10 லைன் வந்து கொடுத்துருங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி 10 லைன் அந்த ஸ்டோரி. இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்டோரியை நீங்கள் எழுதணும் அவசியம் இல்லை. இதை படிங்க. படித்து பார்த்துட்டு உங்கள் ஓன் வேர்ட் அண்ட் இங்கிலீஷ் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல், கிராமர் மிஸ்டேக்கை கூட நீங்கள் தூக்கி ஓரமாக வைங்க. இங்கிலீஷ் வேர்ட் மிஸ்டேக், வெக்காபுலரி வந்து நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்குங்க. இந்த 10 வார்த்தை நீங்களே உருவாக்க ஒரு டாஸ்க் மாதிரி நான் சொல்கிறேன். இந்த டாஸ்க்கை நீங்களாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் எழுதி ட்ரை பண்ணி நீங்கள் வந்து இந்த கொஷின்ஸ் எனக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபைண்ட் ஒரு ஆன்சர் மாதிரி ஒரு மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. 10 பாயிண்ட்ஸும் வந்துட்டு நம்ம 10 பாயிண்ட்ஸும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போவாங்க. இதுதான் அந்த 10 பாயிண்ட்ஸு. கரெக்டாக நான் 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நான் கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்துருக்கேன். இது வந்து சின்னதாக கொடுக்கலன்னு நினச்சேன். உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கலாமேன்னு தான் 10 பாயிண்ட்டை இப்போ நான் பெருசாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு டி பார்ட் கொஷின் வாங்க. டி பார்ட் கொஷின் வந்து சம்மரி பேஸ் கொஷின்.
அதாவது இது வந்து ஒரு சம்மரி மேப், ஸ்டோரி மேப்ஸ். இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு சம்மரி மாதிரி எழுதணும். இது எல்லாமே ஒரே பேராகிராஃப் மாதிரி தான். உங்களுக்கு மோஸ்ட்லி கிளாஸ் ஒர்க் மட்டும் எழுத சொல்லுவாங்க. இந்த வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு அழகாக எழுதலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு கிளிப்பும் மாறும்போதும் கரெக்டாக 7 செகண்ட் அண்ட் 8 செகண்ட் கிளிப் மாறும். நீங்கள் பாஸ் பண்ணிக்கிங்க டக்குன்னு. ஃபஸ்ட்டே வரப்போ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக எழுதி முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நெக்ஸ்ட் கிளிப்புக்கு போகலாம். அந்த மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இ பார்ட் கொஷின் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். இதுக்கு 1 2 3 கிடையாது. அதனால வந்து நான் அப்படியே கொடுத்துருக்கேன். நீங்கள் கொஷின்ஸை நல்லா படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் எழுதுங்க. ஏன்னா இதுக்கு நம்பர் கொடுக்கல. அதில் நான் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருந்தா உங்களுக்கு குழப்பம் தான். கொஷினை படித்து எழுதுகிற மாதிரி இந்த கொஷின் உங்களுக்கு வச்சுருக்கேன். இந்த கொஷினை நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரை நீங்கள் எழுதிக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஃப் பார்ட் கொஷின் பார்த்தோம்னா எஃப் பார்ட்டில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து ஒரு நல்ல கொஷின்ஸ் தான். ஏன்னா இது வந்து எக்ஸாமில் வந்து 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் ஃபில்லிங் பிளான்ஸ் எதுவுமே கேட்கக்கூடிய கொஷின்ஸ். 10th வரை வரக்கூடிய கொஷின்ஸ். இங்கே இருந்தால் பேஸ் இருக்குது, மறந்துடாதீங்க. இங்கே உள்ள பேஸ் தான் நீங்கள் அங்கே எழுத போகிறீங்க. அதனால் நீங்கள் இப்போலேருந்து தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து கிராமர் பார்ட் கொஷின் மாறும். கிராமர் பார்ட்டு தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. நம்மளனா நீங்கள் போய்ட்டு உங்கள் அக்கா அண்ணா யாராச்சும் படிக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஜி பார்ட் கொஷினும் நம்மளுக்கு 1 2 3 கொடுக்கல. அதெல்லாம் கொடுத்துருந்தது அந்த எஸ் வித் எஸ்ன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி உள்ள கேட்டிருந்தாங்க. ஏன்னா எஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு எஸ்லேருந்து அதுக்கான ஃபுல்ஃபில் மீனிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கைட்லேருந்து பார்த்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நானாக எதுவும் கொடுக்கல. ஏன்னா இது வந்து முக்கியமான கொஷின். இதெல்லாம் வந்து கேட்டாங்கன்னா மார்க்ஸ் கம்மி பண்ணுவாங்க. அதனால் கைட்லேருந்து கொடுத்துருக்கேன். ஹச் பார்ட் கொஷின் இது வந்து டிக் பண்ணுறது பாருங்கள். இது கொஞ்சம் ஸ்பீடாக போகும். ஏன்னா டிக் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, நீங்கள் அழகாக டிக் பண்ணிட்டு போவீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன். நீங்கள் டக்குன்னு பாஸ் பண்ணி இதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துக்குங்க. டிக் பண்ண வேண்டியதெல்லாம் டிக் பண்ணியிருப்பீங்க அண்டு ராங் பண்ண வேண்டியதெல்லாம் ராங் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஐ பார்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக் தி ஸ்கூல் பேக் டிஸ்கிரிப்ஷன்ஸ். இது வந்து ஒரு வந்து ஸ்பீக்கிங், அதாவது ஒரு பேச்சு வழக்கு, இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி தான். இதெல்லாம் ஒரு கிராமர் பார்ட்டு தான். நான் எப்பொழுதும் வீடியோ தனித்தனியாக போடுவேன். பொறுத்த வரைக்கும் ப்ரோஸ் பார்ட் 1, கிராமர் பார்ட் 1 ஒரே வீடியோ போட்டதுக்கு ரீசன் என்னன்னா ஒரே ரீசன் தான். ஏன்னா கிராமர் பார்ட் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. கிராமர் பார்ட் முக்கியமானது. அதனால தான் நான் வந்து இது ஒரே ரீசனாக போட்டேன். உங்களுக்கு கிராமர் பார்ட் தேவையில்லைன்னா இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் கிராமர் பார்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான மட்டும் பாருங்கள். அதுதான் நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் ஏன் ஒரே பாட்டை கொடுத்துருக்கேன்னா கிராமர் பார்ட்டை பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து நான் பார்ட் 2ன்னு ஒன்று போட்டேன்னா கண்டிப்பாக வேண்டிய தெரியாது. அதனால் இந்த ஒரே 10 நிமிஷம் வீடியோவில் எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிருவோம் தெளிவாக. ஐஜே முடிஞ்சிட்டா. இது வந்து ஸ்பீக்கிங், உங்களோட ஸ்பீக்கிங்கோட திறமையை வந்து கொடுக்கறது தான். நெக்ஸ்ட்டு கே, இது வந்து கிராமர் ஃபில்லிங் தி பிளான்ஸ் அண்ட் சூஸ் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு சி ஆப்ஷன் அண்ட் செகண்டுக்கு பி ஆப்ஷன், தேர்டுக்கு பி ஆப்ஷன் அண்ட் 4th 5th சேம் ஆப்ஷனே வரும் பாருங்கள். ஏன்னா இது 2 சேமாகவே வரும். அப்படியே தொடர்ந்து ஒரு மாதிரி ஒரு பேட்டர்ன் மாதிரி. இதுக்கும் சி அதுக்கும் சி பார்த்தீங்களா, ஒரு பேட்டர்ன் மாதிரி வரும். இது வந்து கிராமட்டிக்கல் கொஷின்ஸ் தான் இருக்கும். 1 மார்க் 2 மார்க் இது மாதிரிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தெளிவாக பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் எல் பார்ட் கொஷின் வந்து நீங்கள் அந்த பிளாக் கலர் போல்டெலாம் இருக்குல்ல, டாட் பீரியட் டாட்னு போட்டுருக்குல்ல, அந்த மாதிரி டாட் எந்தெந்த இடமோ அந்தந்த இடம் மட்டும் இவ்வளோ பெருசு நீங்கள் எழுதுனில்ல, இவ்வளோ பெருசு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து அந்த பிகாஸ் ஆச்சரியக்குறி இருக்குல்ல, அவங்க அந்த பஞ்சுவேஷன் தான் கேட்டுறாங்க. அந்த பஞ்சுவேஷன் அந்த போல்டு கலரில் இருக்குல்ல, அதை மட்டும் நீங்கள் எடுத்து எழுதினா போதும். இது வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா படித்து பார்த்து தெளிவாக எழுதுறவங்களுக்கு, டிஎன்பிசி யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இதெல்லாம் தேவைப்பட்டேன். நீங்கள் வந்து இதை பார்த்து நல்லா தெளிவாக எழுதிக்கிங்க. அதனால நான் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எல் பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எம் பார்ட் கொஷின்ஸ். எம் பார்ட்டில் வந்து இருக்கிறது ஒரு 4 இது. இந்த 4த்துமே நீங்கள் பார்ப்பீங்க சின்னதாக இருக்கணும். ஆனால் வந்து பாருங்கள் கொஷின்ஸில் பெருசாக இருக்கும். திஸ் இஸ் பனானா ட்ரீ. அந்த தான் உங்களுக்கு வந்து கொஷின் ஃபஸ்ட் நல்லா படிங்க. எந்தெந்த கொஷின்ஸ்னு படித்து முடிச்சுட்டு நீங்கள் ஆன்சருக்குள்ள போங்க. ஆன்சர் வந்து இதுதான். இந்த ரைட்டுன்னு இருக்குல்ல, ஒரு ஸ்லாஷ் கொடுப்பட்டு அதெல்லாம் நீங்கள் எழுத வேணாம். ஸ்டேட்மெண்ட் ஸ்பீக்கன் இருக்குல்ல, ஸ்போக்கன் அதிலேருந்து நீங்கள் எழுதுங்க. ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல மேலே வந்துட்டு அடுத்து கொஸ்டின் ஸ்போக்கன் அதுலேருந்து உள்ள மாதிரி எதுங்க. இந்த ஸ்லாஷ் போட்டு ரைட் ரோன்னு இருக்குல்ல, அது வேணாம், அது விட்டுருங்க. அதை வந்து நீங்கள் விட்டுருணும். ஏன்னா இந்த ரைட் ரோ வந்து நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஸ்பேஸ் அடிக்கும்போது அந்த ஆரோ மார்க் இருக்குல்ல, அந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணால் இப்படி வந்துடுது. நான் பார்க்கல. இப்போ வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் பார்க்குறேன். அதனால் மன்னிச்சிக்கங்க. அந்த வாய்ஸ் ஓவர்னால ரைட் ரோ மட்டும் நீங்கள் வந்து எடுத்துருங்க. அது வந்து ஒரு வீடியோ கம்ப்யூட்டர் கிளிப்போர்டில் வந்து நான் டேஷ்போர்டு இங்கே யூஸ் பண்ணி நம்ம கூகுள் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி தான் எழுதணும். அதில் வந்து அது எடுக்க மாட்டேங்குது. அதனால தான் ஒரு பிரச்சனை. என் பார்க்கில் வந்து எஸ்கேசி அந்த கொடுக்குறீங்களா, அந்த கொஷின்ஸ்லாம் வந்து இதில் எடுக்க சொல்லும். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள், எந்தெந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்தந்த இடத்துலலாம் நான் ஒன்றுமே இல்லை, 2 எஸ்சி இது மாதிரி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் போட்டுக்குங்க.
நம்ம வந்து இப்போ ஓ பார்ட் கொஷின் ரைட் அதாவது இந்த மரத்தில் கொடுத்துருக்க வார்த்தைகளை நீங்கள் ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணணும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே குத்தப்பறக்கா எழுதி போடுவீங்க. அதெல்லாம் வந்து உங்கள் ஸ்டைல் மார்க்ஸ் போடுவாங்க. பட் ப்ராப்பராக வேணும்னா இதுதான் ப்ராப்பரான மெத்தட். நீங்கள் இதை ப்ராப்பராக இந்த மாதிரியே வந்து ஒன் டைம் ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்கள் ஐடியா வச்சு எழுதுங்க. இதுதான் இதுக்கான ஆன்சர்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இதுதான் இதுக்கான ப்ராப்பர் மெத்தட்னு மட்டும் நான் சொல்லுவேன். ஏன்னா இதே நீங்கள் மெமரி பண்ணி எழுதுனீங்கன்னா நான் வந்து வேணாம் தான் சொல்லுவேன். ஆனால் இது கரெக்டான ஆன்சர் தான். இந்த மெத்தடில் எழுதுங்க. கடைசியாக வந்து கிரியேட்டிவ் கொஷின்ஸ் இதை நீங்கள் பார்த்து உங்களுடைய ஓன் வேர்டு உங்களுக்காக உள்ளது. இது வந்து ஒரு டாஸ்க், ஒரு இது மாதிரி. வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு